சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராஜாங்கம் வீட்டில் உள்ள சாவித்ரி, ஈஸ்வரி, ராஜாங்கம்னு எல்லாருமே தமிழ்செல்வி குடும்பத்து மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அங்கே செல்லப்பாண்டி எல்லார்கிட்டேயும் பணத்தை வாங்கி ஏமாத்துனதெல்லாம் பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடக்கூடாது. பிரச்சனையை பெருசாக்குனாதான் ராஜாங்கத்துக்கும் அவருடைய பொறுப்புக்கும் அங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த பொறுப்புல இருந்தே ராஜாங்கம் இந்த பொறுப்பும் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு அவராக வெளியில் வர மாதிரி இருக்கணும்னு எதிர்கட்சியில் உள்ளவங்க இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாம அங்கே எல்லார் முன்னாடியும் மீடியா முன்னாடி அவங்க ராஜாங்கத்தை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. தன்னுடைய சம்மந்திக்கு பொறுப்பை கொடுத்து அவர் மூலமாக மற்றவங்கள ஏமாற்றி நிறைய பணத்தை ராஜாங்கம் ஏமாத்திருக்காரு. இதெல்லாம் அவங்க தலைவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம இருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பொறுப்பு? இப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த மாதிரி பொறுப்பான வேலையை கொடுக்கவே கூடாது. சொல்லப்போனால் ராஜாங்கம் பெரிய அமைச்சராக இருக்கிறதுனால என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது, யாரும் அதை தப்பாகவும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தேவையில்லாத வேலையை தான் சம்மந்தி செல்லப்பாண்டி மூலமாக செஞ்சுருக்காரு. எத்தனை பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த செல்லப்பாண்டி பணத்தையும் திருப்பி கொடுக்காம தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக செல்லப்பாண்டி பொய் சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லாரும் திட்டம் போட்டு நடிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை இப்படியே விடாமல் ராஜாங்கத்தை விசாரிக்கணும். சொல்லப்போனால் ராஜாங்கத்துக்கு இந்த பொறுப்பான ஒரு வேலை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரும் மீடியா முன்னாடி பேச ராஜாங்கம் வீட்டுக்கே கட்சியில் உள்ள எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜாங்கம், உங்கள் மேலே நானோ இல்லை தலைவரோ சந்தேகப்படலை. ஆனால் மற்றவங்க எல்லாரும் மீடியா முன்னாடி தப்பாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசாரணைக்கு வரணும். அதில் நீங்கள் தப்பு செய்யலைன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிய வரும். சொல்லப்போனால் செல்லப்பாண்டி செஞ்ச தப்புக்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பொறுப்பான வேலையில் இருக்கீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் நம்ம கட்சிக்காகவும் எங்களுக்காகவும் இதை நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர்கிட்ட சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் மற்றபடி ராஜாங்கம் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. இந்த தமிழ்செல்வி குடும்பத்தால் இன்னும் எவ்வளோ அவமானப்பட போகிறோமோ தெரியல அப்படின்னு கோபம் வருது. இதை பார்த்துட்டு சாவித்ரி, பாத்தியா செய்து நீ செஞ்ச கல்யாணத்தால் என் அண்ணன் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இந்த அவமானம் வீடு தேடி வந்திருக்குமா? என் அண்ணன் வீட்டுக்கு வந்து பணம் தரேன்னு சொன்ன எல்லாரையும் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காரு. அவருடைய பொறுப்பு மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ நேர்மையாக, அவ்வளோ உண்மையாக இருந்த எங்கள் அண்ணனை இப்படி அந்த குடும்பம் சேர்ந்து அவமானப்படுத்திருச்சு. என்ன ஆனாலும் சரி செல்லப்பாண்டி தமிழ்செல்வி குடும்பத்தை சும்மா விடவே கூடாது அப்படின்னு கோபமாக இங்கே சாவித்ரி பேசிகிட்டு இருக்க அங்கே சன்னாசி வக்கீலை வர வச்சு கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி ஏற்கனவே போலீஸில் அந்த செல்லப்பாண்டி மாட்டிக்கிட்டான். அவன் செஞ்ச தப்புக்கு ஏன் அண்ணன் மேலே பிரச்சனை வராதுல்ல? எம்பிட்டு பெரிய பொறுப்பில் என் அண்ணன் இருக்கார். மற்றவங்கள கண்டிப்பாக ஏமாத்துறோன்னு இது வரைக்கும் என் அண்ணன் ராஜாங்கம் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்க நான் போய் போலீஸ்கிட்ட விசாரித்தேன். ராஜாங்க ஐயாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெளிவாக அங்கே அந்த செல்லப்பாண்டி உண்மை எல்லாத்தையும் சொல்லி ஒத்துட்டு தான் உள்ளே போயிருக்கான். அவனால் எந்த பிரச்சனையும் வராது. சொல்லப்போனால் இது எல்லாமே யாரோ திட்டம் போட்டு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்படியே ராஜாங்க ஐயாவுக்கு பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. யார் விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் போயிட்டு வாங்க, எந்த பிரச்சனையுமே வராது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீங்கள் இத்தனை நாள் நேர்மையாக இருந்ததுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு எந்த தப்புமே உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி உங்கள் மருமக தான். அவங்களையும் சேதுவும் பிரியணும்னு நினைக்கும்போது கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அப்பா மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறதுனால எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே சேது நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல அப்படின்னு அங்கே பேச ஆரம்பிக்கும்போது உடனே ஆமாம், அங்கே போய் என்ன தான் பேசணும் அப்படின்னு கேட்க ஏற்கனவே நீங்கள் தமிழ்செல்வி மாசமாக இருந்ததா பொய் சொல்லி ஏமாத்துறதுனால பிரியணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் பொய் தான் சொன்னேன், இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக தான் பொய் சொன்னேன். இப்போ நான் உண்மையாகவே மாசமாக இருக்கேன்னு ஒன்று சேர்ந்து வாழணும்னு தமிழ்செல்வி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி முடிவு கிடைக்காது. அதனால் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியும்னா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க உடனே சாவித்ரி, என்ன செய்து பார்த்துட்டு அமைதியாக இருக்க? இங்கே வக்கீல் சொல்கிறது உனக்கு புரியலையா? நாங்கள் தமிழ்செல்வியை நல்ல பொண்ணுன்னு நினச்சி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தோம். என் மனைவியை நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் இப்போ நான் நம்பின மாதிரிலாம் தமிழ்செல்வி இல்லை, ரொம்ப மாறிட்டா. அவள் மேலே உள்ள சந்தேகத்தில் தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு வாரிசை சுமக்கிறதா சொல்கிற தமிழ்செல்வி சொன்னது எல்லாமே பொய் தான்.
அது என் வாரிசே இல்லைன்னு செய்து நீ மட்டும் சொன்னேன்னு வையி, கண்டிப்பா நீ தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழவே வேண்டான்னு முடிவு சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த தமிழ் என்ன நினைக்கிறது, நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும்னு சொன்னதை கேட்டுட்டு, அத்தை இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். நீங்களும் தாமரையும் திட்டம் போட்டு நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி அவமானப்படுத்துனீங்க. எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டீங்க. அப்போல்லாம் வீட்டில் இருக்க யாருமே என்னை நம்பலை. ஏன் என் மேலே சந்தேகப்பட்டு என் அப்பா கூட கல்யாண ஏற்பாடு செஞ்சார். ஆனால் எனக்கு துணையாக நின்னது தமிழ்செல்வி மட்டும்தான். நான் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு நம்பினது தமிழ்செல்வி. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, உண்மையை நிரூபித்து நீங்கள் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க நான் விடமாட்டேன்னு எனக்கு துணையாக இருந்து உண்மையை நிரூபித்த தமிழ்செல்வியை நான் எப்படி இதை மாதிரி பொய் சொல்லி சந்தேகப்பட முடியும்? சொல்லப்போனால் தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் அம்மாவே எனக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு நினச்சி, ஆனால் அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த கோவத்தில் இருக்கிறேனே தவிர்த்து மற்றபடி தமிழ்செல்வி இப்படி என்னை ஏமாத்திட்டா, அவள் வாரிசை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பொய் சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் சொல்லி இப்படி எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுன்ற அவசியமே இல்லை. போதும் அத்தை, இதுக்கு மேலே தமிழ்செல்வியை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்ல, அப்போ உன் மனசில் இன்னும் தமிழ்செல்வி தான் இருக்கா, அவளை மறக்க முடியாமல் இப்படி பேசுகிற, இதில் ஏன் மேலே வேற கோவப்படுறியான்னு கேட்க, என் மனசில் என்றைக்குமே தமிழ்செல்வி தான் இருப்பா. அவளை விட்டு நான் பிரிஞ்சாலும் தமிழ்செல்வி தான் என் மனசில் இருப்பா. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவள் பொய் சொன்னதை என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ மாசமாக இருக்குன்னு சொல்கிறதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் நீங்கள் எல்லாரும் தமிழ்செல்வியை தப்பாக பேசுகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்ல, போதும் சாவித்ரி, இதுக்கு மேலே இங்கே சேதுவே இப்படி சொன்னதுக்கப்புறமா நம்ம வீட்டு மருமக நாமளே விட்டு கொடுக்க முடியுமா என்ன? பிரியணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா அமைதியாக உண்மையை சொல்லி பிரியணுமே தவிர்த்து பொய் சொல்லி அதன் மூலமாக பிரியணுன்ற அவசியமே இல்லை. சேது சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி வக்கீல்கிட்ட சொல்கிறாரு. சேது என்ன சொல்கிறானோ அதன் மாதிரியே நீங்களும் செஞ்சுருங்க. மற்றபடி இந்த சாவித்ரி சொன்ன மாதிரிலாம் பொய் சொல்லி யாரையும் ஏமாற்ற வேண்டாம். ஏன்னா தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருந்தப்ப எனக்கும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கா. தமிழ்செல்வியால் தான் இம்பிட்டு பெரிய பொறுப்பு எனக்கு கிடச்சிது. அப்படி நேர்மையாக இருந்த தமிழ்செல்வி மேலே தப்பு சொல்லி பொய் சொல்லி அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கும் இல்லை, சேதுவுக்கும் இல்லை. நாளைக்கு கோர்ட்டில் உண்மையவே பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜாங்கம். இப்படி சேதுவும் ராஜாங்கமும் அங்கே தமிழ்செல்வியை விட்டு கொடுக்காம பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சாவித்திரிக்கு கோவம் வருது. உடனே தாமரை சொல்கிறாங்க, என்னம்மா இது, எல்லாரும் தமிழ்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அந்த தமிழ்செல்வி சீக்கிரமாக அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா போல். இந்த சேது மாமா மனசு மாறினாலும் மாறிடுவாருமா. இப்படியே விட்டுட்ருக்கக்கூடாது. சீக்கிரமாக பெரிய ஆதாரமாக ராஜாங்க மாமா முன்னாடி காமிச்சு தமிழ்செல்வியோட லட்சணத்தை பாருங்கன்னு சொல்லி தமிழ்செல்வி குடும்பத்தையே அவமானப்படுத்தணும். அப்படி ஏதாவது நீ செஞ்சே ஆகணுமா அப்படின்னு தாமரை சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்செல்வி வீட்டில் உள்ளவங்களும் ராஜாங்க வீட்டில் உள்ளவங்களும் அங்கே கோர்ட்டுக்கு வர அங்கே ஜட்ஜம்மா ரெண்டு பக்கமும் விசாரிக்கிறாங்க. அங்கே சேது தெளிவாக சொல்கிறாரு, நான் தமிழ்செல்வி கூட வாழ விரும்பலை. அதுக்கு பெரிய காரணம் இல்லைனாலும் தமிழ்செல்வி குடும்பத்தை ஏமாத்திருக்கா. என் வாரிசை சுமக்கிறேன்னு என்னை நம்ப வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டா. நம்பி நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே தமிழும், எனக்கு சேதுவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பமே இல்லை. எனக்காக இல்லைனாலும் என் வாரிசு வரும்போது இங்கே சேது தான் உன்னுடைய அப்பான்னு நான் சொல்லி சந்தோஷப்படணும். இங்கே என் வாரிசை அவர் தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கணும். கண்டிப்பாக அது வரைக்கும் என்னால் டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே ஜட்ஜம்மாவும், சேது உங்கள் வாரிசை சுமந்துட்டுருக்காங்க, உங்கள் குடும்ப வாரிசை சுமந்துட்டுருக்க தமிழ்செல்வியை விட்டு பிரியணும்னு நீங்கள் எடுக்கிற முடிவை என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன தான் பொய் சொல்லியிருந்தாலும் இப்போ அவங்க மாசமாக தான் இருக்கிறாங்க. 6 மாதம் நீங்கள் ஒன்றா ஒரே வீட்டில் இருங்க. கண்டிப்பாக 2 பேரும் மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தான் தமிழ்செல்வி பொய் சொன்னாலும் அவங்க உங்களை விட்டு கொடுக்கல. நீங்கள் வேண்டான்னு அவங்க சொல்லலை. அதுக்காகவாது பொறுமையாக நான் சொன்ன 6 மாதம் நீங்கள் இருந்து தான் ஆகணும். ஒரே வீட்டில் இருங்க. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் இங்கே வரும்போது இதே முடிவில் இருந்தால் அப்புறமா நீங்கள் பிரிகிறத பற்றி பேசலாம். இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் 6 மாதம் நான் சொன்ன மாதிரி ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்ந்தாகணும்னு சொல்ல, இங்கே சேதுவுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் இப்படி தமிழ்செல்வி என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இங்கே சொல்லி டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பேரதிர்ச்சியோடு தன்னுடைய வீட்டுக்கு போக வேறு வழி இல்லாமல் தமிழ்செல்வியும் அங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க.
ஒரு பக்கம் செல்லப்பாண்டி உள்ளே இருக்கிறதுனால என் வீட்டுக்காரர் தப்பு செய்ய இப்படிலாம் நடந்துருச்சுன்னு வசந்தி நினச்சாலும், இன்னொரு பக்கம் மறுபடியும் ஒரு பெரிய வாய்ப்பு தமிழ்செல்விக்கு கிடச்சிருக்கு. அதன் மூலமாக அங்கே ராஜாங்கத்தோட மருமகளாக சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ அந்த வீட்டுக்கு தமிழ்செல்வி போயிருக்கா. தமிழ்செல்வி எந்த தப்பும் செய்யலைன்னு அவங்க எல்லாரும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு இங்கே செல்லப்பாண்டியோட அம்மா கிட்ட தன்னுடைய மாமியார் கிட்ட வசந்தி சொல்லி கண் கலங்கி பேசிகிட்ருக்குறாங்க. தமிழ்செல்வி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரின்னு தாங்க முடியாத கோவத்தில் இருக்காங்க. ராஜாங்க சொல்கிறாரு, அங்கே ஜட்ஜம்மா சொன்ன மாதிரி 6 மாதம் தமிழ்செல்வி இங்கே தான் இருக்க போகிறா. அவளுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம். யாரும் தமிழ்செல்வி கிட்ட பேசணுன்ற அவசியமும் இல்லை. சேது, நீ உன் வேலையை பாரு, புரியுதா? வீட்டில் யாராலையும் பிரச்சனை வரக்கூடாது. ஏற்கனவே அங்கே என்னை விசாரிக்கிறதுக்காக வேற கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ்செல்வி அப்பத்தா கிட்ட போய் கேட்குறாங்க. அப்பத்தா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே, மாமாவை எங்கே கூப்பிட்ருக்காங்கன்னு கேட்கும்போது, அதை ஏமா தமிழ்செல்வி சொல்கிற? நீ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கிற சந்தோஷத்தில் இருக்கிறதா, இல்லை உன் மாமனார் இன்னும் அவமானப்பட்டு நிற்கணும்னு மற்றவங்க திட்டம் போடுறத உங்ககிட்ட சொல்கிறதானே எனக்கு தெரியல. ராஜாங்கத்தால் இன்னும் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு தலைவர் மூலமாக விசாரிக்கிறதுக்காக வர வச்சுருக்காங்க. இங்கே ராஜாங்கம் எந்த தப்புமே செய்யலைன்னு நிரூபிக்கணுமா. செல்லப்பாண்டி மேலே தான் தப்பு இருக்குன்னு புரிய வைக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டி மேலே தப்பே இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ராஜாங்கம் தான். மற்றவங்கள ஏமாற்றி பணம் வாங்கி நிறைய பணத்தை ராஜாங்கம் சேர்த்து வச்சுருக்கிறான். ஆனால் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டது செல்லப்பாண்டி அப்படின்னு எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அதான் அங்கே போய் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டு வரேன்னு கிளம்பி போகிறான் அப்படின்னு சொல்ல, அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சே, என் அப்பா செஞ்ச தப்புக்கு மறுபடியும் ஏன் மாமாவை விசாரிக்கணும்? எத்தனை முறை சொல்லியும் ஏன் மாமாவை இப்படி தலகுனிய வைக்கணும்னு மற்றவங்க திட்டம் போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்த உடனே சந்தோஷமாக இருக்காமல் இப்படி ராஜாங்கம் தலகுனிஞ்சு போகிறத பார்த்துட்டு மனசு வேதனைப்படுறாங்க. உடனே மோகனாவும், நீ வா தமிழ், நீ நல்லா சாப்பிடணும், மாசமாக இருக்க. நீ வசந்தி வீட்டுக்கு போய் மாசமானதை சொன்ன உடனே அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது. உன்னை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணுன்னு நினச்சேன். ஆனால் என்ன செய்ய, உனக்கும் சேதுவுக்கும் வந்த பிரச்சனையில் உன்னை பார்க்கக்கூட முடியாத நிலைமை எங்களுக்கு. இப்போ மறுபடியும் இங்கே திரும்பி வந்திருக்க. உன்னால் சேது மனசு மாறணும், வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை ஏற்றுக்கணும். அதுதான் எங்கள் ஆசை. நீ வாமா அப்படின்னு சொல்லி இங்கே மோகனாவும் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க, மாமா மேலே தப்பு இல்லை, யாரோ திட்டம் போட்டு இப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். மாமா என்னதான் உண்மையை சொன்னாலும் கண்டிப்பாக திட்டம் போடுறவங்க மாமாவை அவமானப்படுத்தணும், அவருக்கு இந்த பொறுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைப்பாங்க. என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஏன் அப்பா தான் உண்மையை சொல்லிட்டு அப்பா செஞ்ச தப்புக்கு தான் நானே அவரை போலீஸில் மாட்டி விட்டேனே, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. இப்படிலாம் நடந்தா என் குடும்பத்தை பற்றி இங்கே மாமனார் வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ தப்பாக நினைப்பாங்க. என்னையும் மதிக்க மாட்டாங்களே. நான் உண்மை என்னன்னு நிரூபிக்கணும். அப்போ தான் என் மேலே இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்பிக்கை வரும். ராஜாங்க மாமாவும் என்னை மருமகளாக ஏற்றுப்பார். அப்படிலாம் நடந்தால் சேது தான் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தமிழ்செல்வி நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி, சித்ரா, சாவித்ரி, தாமரைன்னு ஒன்றா உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க. பார்த்தீங்களா அத்தாச்சி, தமிழ்செல்வி வீட்டுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டா. இப்படியெல்லாம் நடக்காதுன்னு நினச்சா நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றால் இருக்குன்னு சொல்ல உடனே இங்கே சாவித்ரி சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன செய்கிறது? அது மட்டும் இல்லை, இந்த சேதும் இல்லை மனசு மாறாமல் இருக்கான். எம்பிட்டு தைரியம் இருந்தால் சேது கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு இந்த வீட்டில் வந்து நிற்பா இந்த தமிழ்செல்வி. இவளெல்லாம் சும்மா விடவே கூடாது. சேது கூட தமிழ்செல்வி என்னைக்கும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்ல, என்ன செய்ய, இங்கே போஸ் இருந்திருந்தா கூட ஏதாவது திட்டம் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே போஸ் ஃபோன் பண்ணுறாரு. உடனே இங்கே சித்ராவும், அம்மா போஸ்கிட்ட நீங்கள் பேசுகிறது சாவித்திரிக்கு தெரியக்கூடாது, அப்புறம் சாவித்திரியே உன்னை வசமாக மாட்டி விட்டுருவாங்கம்மா. போஸ் எங்கே இருக்கான்னு முதல்ல நீ நம்ம ரூமுக்கு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு, சாவித்திரி எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே போஸும், என்னம்மா பணம் அனுப்பிவிட சொன்னால் இன்னும் பணத்தை அனுப்பாமல் இருக்கீங்க, எத்தனை முறைமா ஃபோன் பண்ணுறது, என்னம்மா நீங்களும் என்னை மறந்துட்டீங்களா, எம்பிட்டு பெரிய பிரச்சனையை நான் செஞ்சிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, நீ செஞ்ச பிரச்சனை இங்கே பெருசாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. தமிழ்செல்வி வீட்டுக்கு வந்திருக்கா, அந்த சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்துருவாங்களோன்ற பயத்தில் நான் இருக்கேன். நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. நீ கேட்குற பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் நானும் உன் பெரியப்பா கிட்ட மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த ராஜாங்கம் மறுபடியும்
மறுபடியும் தலை நிமிர நான் விடமாட்டேம்மா. அதனால தான் பேச வேண்டியவங்க கிட்ட பேசி அவங்க எல்லாரும் மீடியா முன்னாடி ராஜாங்கத்தை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு தெரியும்ல, மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே எதிர்க்கட்சி ஆளுங்க கிட்ட பேசின உடனே அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கவலைப்படாதம்மா. ராஜாங்கம் முதல்ல அந்த பொறுப்பில் இருக்கவே கூடாது. சேது ராஜாங்கம்னு இவங்க பேசின பேச்சை நான் மறக்கவே மாட்டேன். இவங்க 2 பேரையும் மன்னிக்கவும் மாட்டேன். பாருமா நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அங்கே சித்ரா வந்துடுறாங்க. சித்ராவும் ஈஸ்வரியும் போஸை பற்றி பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் வெளியில் நின்று அங்கே சுத்தம் செஞ்சிட்டு இருந்த மலரை கவனிக்கிறாங்க. இந்த தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் தப்பே செய்யாத ராஜாங்க ஐயாவை மாட்டி விடணும், அவர் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு போஸ் கூட சேர்ந்து ஈஸ்வரியும்ல திட்டம் போடுறாங்க. போஸ் தப்பு செஞ்சால் இப்படி செய்யாதன்னு பேசி அவரை திருத்துறதை விட்டுட்டு இவங்க எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்ல வேளை தமிழ் செல்வி எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்டா. இதை முதல்ல தமிழ் செல்வி கிட்ட போய் சொல்லணும். உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா போஸ் எங்கே இருக்கான்னு தெரிய வரணும். தமிழ் செல்வியால் மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மலர் தமிழ் செல்வியை பார்க்க போயிட்டு, தமிழ் நீ கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட, அக்கா என்னக்கா, நான் காலேஜுக்கு வேற சீக்கிரமாக போகணும். நேற்று வேற ரொம்ப நேரம் கழித்து போக என்னை உள்ளேயே விடலைக்கா. நான் இன்னைக்கு சீக்கிரமாக போகணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இரு மலர், இங்கே வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதான் ராஜாங்க மாமாவை விசாரிக்க கூப்பிட்டாங்கல்ல, அந்த பிரச்சனை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, என்னக்கா சொல்கிறீங்க, அதெல்லாம் யாருக்கா அப்படின்னு கேட்க, போஸும் ஈஸ்வரியும் தான். நான் இதை இப்போ தான் தமிழை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல போஸ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா அவனை வெளுத்து வாங்கினா அவனே உண்மையை சொல்லிடுவான். சொல்லப்போனால் உங்கள் அப்பாவை நீ மாட்டி விடுறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் உள்ள எல்லாரும் இங்கே ராஜாங்க ஐயா தான் ஏமாற்றி பணத்தை வாங்கினாருன்னு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கல்ல, அதுக்கும் காரணம் இந்த போஸ் தான். இப்போ எதிர்கட்சியில் உள்ளவங்க தேவையில்லாமல் ராஜாங்கம் ஐயா தான் தப்பு செஞ்சுருக்காரு, இதன் மூலமாக அவருக்கு நிறைய வருமானம் வந்திருக்குன்னு பொய் சொல்லி இப்படி மீடியாவில் தேவையில்லாமல் பேசுனதுக்கு காரணமும் இந்த போஸ் தான். நீ முதல்ல போஸை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. என் வீட்டுக்காரராகவே இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. நீ முதல்ல உண்மையை நிரூபிக்கணும். ஈஸ்வரி போஸை சும்மா விடக்கூடாது. நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னா இந்த உண்மையை மட்டும் நிரூபிச்சிட்டேன்னா இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை பெருமையாக பாராட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏற்கனவே இங்கே ராஜாங்க மாமாவுக்கு இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் நீ தான். அதனால் இதையும் நீ செய்யணும். உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு மலர் இதை தான் தமிழ் செல்வி கிட்ட சொல்ல, உடனே தமிழ் செல்வியும் அப்படியாக்கா போஸா இதுக்கெல்லாம் காரணம், நான் கூட என்ன ஏதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னு தமிழ் செல்வி உடனே கருப்புக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி கற்பனை அந்த போஸ் மட்டும் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். அவனை வெளுத்து வாங்கி உண்மையை நம்ம நிரூபித்து ராஜாங்க மாமாவை தலை நிமிர வைக்கணும். பாவம் ராஜாங்க மாமா எந்த தப்பும் செய்யாமல் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அங்கே இங்கேன்னு விசாரிக்க வேற கூப்பிடுறாங்க. இங்கே எதுக்காக ஏன் மாமனார் இப்படி அவமானப்படணும் அந்த போஸ் செஞ்ச வேலைக்குன்னு சொல்ல, இம்புட்டு வேலையை அந்த போஸாக செஞ்சுருக்கான், இதை சேதுக்கிட்ட சொன்னால் அவன் போஸை கண்டுபிடிச்சிருப்பான்லம்மா தமிழ்னு சொல்ல, நான் பேச போனாலே சேது என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என் முகத்தில் முழிக்காதன்னு சொல்கிறாரு. என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு சொல்ல, கவலைப்படாதம்மா, அந்த வீட்டோட மருமக நீ, உனக்காக நான் இது கூட செய்யாமல் இருப்பேனா, நான் போஸை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே போஸு எங்கே இருக்கான்னு ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே வந்து கருப்பு தேட ஆரம்பிக்க போஸோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பெரிய ஹோட்டலில் போஸ் தங்கியிருக்காரு. அங்கே இருந்தே அவர் பெரிய திட்டம் போட்டு மற்றவங்க கிட்ட நிறைய பணம் கொடுத்து இந்த மாதிரி ராஜாங்கத்தை அவமானப்படுத்த ஒவ்வொரு வேலையாக போஸ் செய்கிறத கருப்பு புரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துக்கு போஸை போய் பார்த்து வெளுத்து வாங்கி போஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு இங்கே வந்து கருப்பு. இங்கே தலைவர் ராஜாங்கத்தை பார்க்குறதுக்காக சேதுவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த செல்லப்பாண்டி செஞ்ச வேலையால் அந்த குடும்பத்தால் நாளை அவமானப்பட்டு இருக்கிறேன்னு ரொம்பவே கோவத்தில் இருக்க ராஜாங்கத்துக்கிட்ட தலைவர் வந்து பேசுகிறாரு. ராஜாங்கம், உங்கள் மேலே எனக்கு என்றைக்குமே சந்தேகம் வந்ததில்லை. நீங்கள் இதை செஞ்சுருப்பீங்கன்னு கூட என்னால் நம்ப முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமாக எப்படி நீங்கள் வேலை செய்கிறீங்க, எவ்வளோ பொறுப்பாக இருந்தீங்க, நேர்மையாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் எங்களோட வேலையை செய்கிறோம்.
நீங்கள் மற்றவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறதுனால தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னதான் செல்லப்பாண்டி உண்மையை சொல்லியிருந்தாலும் நீங்களும் அதுக்கு காரணமாக இருப்பீங்களோன்னு நான் சந்தேகப்படலை, மற்ற எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இந்த ஊரில் உள்ளவங்களே நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. அங்கே மீடியாவில் நிறைய பேர் என்னென்னவோ பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்க தமிழ்செல்வி சொல்கிறாங்க, என் மாமனார் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். என் அப்பா செஞ்ச தப்பால், அவர் வாங்கின அந்த பணத்தால் இங்கே இந்த குடும்பமே அவமானப்பட்டு நின்னதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு தலைவர்கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. நீ ஏமா தமிழ்செல்வி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல? இல்லை, இந்த வீட்டில் உள்ளவங்களே ராஜாங்க மாமாவை அவமானப்படுத்த திட்டம் போடுறாங்க, அதை என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லும்போது, அது யாருமா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அங்கே கருப்பு அது வேற யாரும் இல்லை மாமா, இந்த போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸை கூட்டிகிட்டு வராரு. போஸை வெளுத்து வாங்கினதால போஸால் நடக்கக்கூட முடியாமல் அங்கே வந்து நிற்க, உடனே சேதுவும், போஸா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, இந்த வீட்டில் போஸ் செஞ்ச தப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களா மாப்பிள்ள, அந்த கோவத்தில் ராஜாங்க ஐயா இருக்கவே கூடாது, அவருக்கு பொறுப்பு இருக்கக்கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு எம்புட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அங்கே ரொம்ப தெளிவாக கருப்பு சொல்கிறாரு. உடனே போஸும், ஆமாம் பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ மாட்டிப்பேன்னு நினைக்கலையா? நான் அவமானப்பட்டு நிற்கணும், நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கணும்னு திட்டம் போட்டியான்னு கேட்க, பெரியப்பா அது தெரியாமல் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வசமாக மாட்டிக்கிட்டானா போஸு, நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி வேற திருன்னு முழிக்கிறாங்க. உடனே தலைவர் சொல்கிறாரு, என்ன ராஜாங்கம், உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னே உன்னால் கவனிக்க முடியலையா? தமிழ்செல்வி பொறுப்பான மருமகன்றதை மறுபடியும் நிரூபிச்சிட்டா. இங்கே பாரு யார் மேலே தப்பு இருக்குன்னு. தமிழ்செல்வி உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் போஸ் செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் தெளிவால் புரிய வச்சிருக்கா. இனி செல்லப்பாண்டி செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு, போஸ் நீ பொறுப்பில் இருக்கக்கூடாது, நீ இருக்கவே கூடாதுன்னு செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த போஸை நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் மாட்டி விடணும். இல்லைனா நீ இந்த பொறுப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்து பொறாமையில் உன் குடும்பத்தில் உள்ளவங்க இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே போலீஸை வர வைக்கிறாங்க. போஸையும் மாட்டி விட்டுடுறாங்க. இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் போஸ் தான். அதனால் செல்லப்பாண்டி மேலே தப்பே இருந்தாலும் எத்தனை பேர்கிட்ட செல்லப்பாண்டி பணம் வாங்கினாங்களோ அம்புட்டையும் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு தலைவர் சொல்ல, உடனே ராஜாங்கமும் இங்கே தமிழ்செல்வியை பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. தமிழ்செல்வி மட்டும் இந்த மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சி போஸை போலீஸில் மாட்டி விடலைன்னா இன்னும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கவும் முடியாது. எல்லாரும் என்னதான் தப்பாக பேசியிருப்பாங்க. அதனால இந்த பொறுப்புலையே நான் நேர்மையாக இல்லைன்னு மற்றவங்க தப்பாக நினைக்க நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆனால் தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்ததால் அந்த குடும்பத்தால் பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் தமிழ்செல்வியால் தான் இப்போ நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். உண்மையவும் கண்டுபிடிச்சி தப்பு செஞ்சது போஸ் தான்ற உண்மையை நிரூபித்து போலீஸில் மாட்டி விட்டு நான் எந்த தப்பும் செய்யலைன்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி செஞ்சுட்டா ஏன் மருமக தமிழ்செல்வி அப்படின்னு தலைவர் முன்னாடி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு ராஜாங்கம். அதே மாதிரி தமிழ்செல்வியோட அருமை பெருமை தெரியாமல் இத்தனை நாள் இருந்துட்டேன். ஆனால் தமிழ்செல்வி யாரால் இந்த பிரச்சனை வந்ததுன்றதை கண்டுபிடிச்சி எனக்கு இந்த பொறுப்பில் ரொம்பவே என்னை தலை நிமிர வச்சு பெருமையவும் பாராட்டையும் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க. உடனே சேதுவை கூப்பிட்டு தலைவர் பேசுகிறாரு, என்னதான் உனக்கும் தமிழ்செல்வி கொண்டையில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பிரியணும்னு நினச்சாலும் பாத்தியா, தமிழ்செல்வி உன் குடும்பத்துக்காக தன்னுடைய அப்பாவை போலீஸில் மாட்டி விட்டு உன் குடும்பத்தில் தப்பு செஞ்சவங்களையும் கண்டுபிடிச்சி அந்த போஸை பற்றின உண்மையை நிரூபித்ததால் ராஜாங்கம் ரொம்ப நேர்மையாகவும் தன்னுடைய பொறுப்பான வேலையில் அங்கே உண்மையாகவும் இருந்திருக்கிறாருன்னு தமிழ்செல்வி மூலமாக தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இனி யாரும் ராஜாங்கத்தை சந்தேகப்பட மாட்டாங்க, தப்பாக பேச மாட்டாங்க. ஏன் மீடியாவில் அந்த எதிர்கட்சியிலேருந்து பேசின எல்லாருமே பொய்யா தான் பேசியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும். நீ இனியாவது தமிழ்செல்வியை புரிஞ்சு சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும். இந்த வீட்டோட வாரிசை தமிழ்செல்வி சுமந்துட்டு இருக்கிறதுனால ராஜாங்கம் நீ ஏன் சேர்த்து தமிழ்செல்வியை ஒன்று சேர்த்து வாழ வைப்பா. அதுதான் உன் குடும்பத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. இந்த மாதிரி புத்திசாலியான இந்த மாதிரி திறமையான மருமக கிடைக்க நீங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தலைவர் எல்லாரும் முன்னாடி தமிழ்செல்வி செஞ்ச உதவிக்கு பாராட்டி பேச இங்கே ரொம்பவே சந்தோஷத்தில் தமிழ்செல்விக்கு நன்றி சொல்கிறாரு. செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பும் கேட்குறாரு ராஜாங்கம்.
மாமா என்ன மாமா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, ஆமாம்மா தமிழ், எத்தனையோ நாள் இந்த வீட்டில் நீ இருந்தப்பெல்லாம் உன்னோட அருமை எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நீ திரும்பி வந்து எங்களுக்கு பிரச்சனை செய்யலை, நல்லது தான் செஞ்சுருக்க. நீ சேது கூட நான் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழணும். என்ன சேது, இன்னுமா நீ தமிழ்செல்வியை புரிஞ்சுக்கல? பொய் சொன்ன தமிழ்செல்வி மாறிட்டா, உண்மையாகவே உன் வாரிசை சுமந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாக தமிழ்செல்வி செஞ்ச இந்த உதவியால் மனசு மாறி தமிழ்செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ நினைக்கிறாங்க. உடனே தலைவரும், சரி ராஜாங்கம், உன் மருமக இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பொறுப்புக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. தமிழ்செல்வியை நம்பி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். உங்கள் மருமக இந்த குடும்பத்தையே தலை நிமிர வைப்பா அப்படின்னு பாராட்டி பேசிட்டு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க, இப்படியே தமிழ்செல்வியை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு தலைவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே சேதுவும் கண்கலங்கிக்கிட்டே தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னுடைய அப்பா இப்போ சந்தோஷமாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ தான். உன்னை புரிஞ்சுக்காமல் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட்டு பிரிஞ்சு வாழணும்னு நினச்சது என்னுடைய தப்பு தான்னு கண்கலங்கி மன்னிப்பு கேட்க, அப்பத்தா, மோகனா, மலருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என் பையன் போஸை வசமாக மாட்டி விட்டுட்டு இந்த சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த தமிழ்செல்விக்கு சப்போர்ட்டாக தலைவர் மட்டும் இல்லாமல் ராஜாங்கம், சேதுன்னு எல்லாரும் துணையாக இருக்கிறாங்க. நான் மட்டும் என் பையனை நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகிற மாதிரி செஞ்சிட்டாங்க. இப்போ போஸ் எந்த நிலமையில் இருக்கானோ தெரியல. இப்படி என் பையனை தமிழ்செல்வி மாட்டி விட்டுட்டு நல்ல பேர் வாங்கி இங்கே சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாலே, இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே போஸை வசமாக போலீஸில் மாட்டி விட்டுட்டு என்னை தலகுனிய வச்சுட்டாலே. ஆனால் சேதுவும் தமிழ்செல்வியும் ரொம்ப சந்தோஷமால இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, பாத்தியா ராஜாங்கம், என் பேத்தி தமிழ்செல்வி வந்ததுலேருந்து உன்னை எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க, அதுதான் தமிழ்செல்வி அப்படின்னு. தமிழ்செல்வி உண்மையை நிரூபித்ததாலையும் அவங்க கண்டுபிடிச்ச உண்மையாலையும் இங்கே ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால எல்லாரும் தமிழ்செல்வியை பாராட்டி பேசுகிறாங்க.